ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான சப்பாத்தி ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுவும் ரொம்ப சிம்பிளா ஈஸியா செய்யலாங்க. துளி கூட எண்ணெய் சேர்க்காம, மாவை ரொம்ப நேரத்துக்கு பிசைஞ்சு ஊற வைக்காம, கஷ்டப்படாம ரொம்ப சாஃப்டா டேஸ்டா சப்பாத்திய ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்ப சாஃப்டா இருக்கும். இந்த மாதிரி சப்பாத்தி ட்ரை பண்ணி பாருங்க. எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்ல சாஃப்டா இருக்கும். இந்த டேஸ்டி அண்ட் சாஃப்டான சப்பாத்திய எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. சப்பாத்தி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் அடுப்புல பாத்திரம் வச்சிருக்கேங்க. இதுல 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதோடவே 1 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா சூடாகட்டும். இப்ப பாருங்க, தண்ணி நல்லா சூடாக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. உப்பை நல்லா கரைச்சி விட்டுட்டு எந்த கப்ல தண்ணி அளந்து ஊத்துனமோ அதே கப்ல நான் 3 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். 3 கப் கோதுமை மாவுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி நான் எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. தண்ணியோட அளவு சரியா இருக்கும். நீங்க எந்த மாவுல செஞ்சாலும் இதே மெஷர்மெண்ட்ஸை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. கோதுமை மாவு ரேஷன் கோதுமை மாவா இருந்தாலும் நீங்க இதே மெஷர்மெண்ட்ல ரெடி பண்ணிக்கோங்க. மாவு சேர்த்தோன்னே ஸ்டவ் அணைச்சிடுங்க. இப்ப நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா ஃபுல்லாவே கலந்து விடுங்க. நமக்கு ஒரு புட்டு மாதிரி வரும். இப்ப நல்லா ஃபுல்லா கலந்துட்டு இப்ப நல்லா சூடா இருக்கு. இப்ப மாவு பிசைய முடியாது. அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறமா மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, மாவு கை பொறுக்கிற சூடுக்கு வந்துருச்சு. இப்ப நம்ம மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. நம்ம நார்மலா எப்பவும் சப்பாத்திக்கு மாவு பிசைற மாதிரி மாவை நல்லா திரட்டி ஒன்னா பிசைஞ்சுக்கலாம். ரொம்ப நேரம் அழுத்தி பிசையணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஜஸ்ட் மாவு ஒன்னா ஆகிற மாதிரி பிசைஞ்சாலே போதும். இப்ப பாருங்க, மாவு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நான் பிசைஞ்சிட்டேன். எந்த அளவுக்கு மாவு நல்லா சாஃப்டா இருக்குன்னு பாருங்க. மாவு ரொம்பவே சாஃப்டா இருக்கு. இப்ப உடனேவே குட்டி குட்டி பால்ஸா உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம இதை ஊற வைக்கணும், ரெஸ்ட் விடணும்னு அவசியம் கிடையாது. நம்ம சப்பாத்திக்கு தேவையான அளவுக்கு குட்டி குட்டி பால்ஸா உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்க, நான் எல்லா மாவையும் இந்த மாதிரி உருட்டி வச்சுட்டேன். நம்ம எடுத்திருந்த 3 கப் அளவுக்கு மாவுக்கு எனக்கு 17 உருண்டைகள் அளவுக்கு நான் மாவு உருட்டி வச்சிருக்கேன். இப்ப ஒரு உருண்டையை மட்டும் எடுத்துட்டு மீதி இருக்கிற மாவு காயாம இருக்கிறதுக்காக மூடி வச்சிடலாம். இப்ப நம்ம நார்மலா எப்படி சப்பாத்திக்கு திரட்டுவோமோ அதே போலவே வரமாவு தூவி விட்டு நல்லா திரட்டி விட்டுக்கலாங்க. இப்ப நம்ம மாவை நல்லா இந்த மாதிரி திரட்டிட்டேன். பாக்குறதுக்கு ஒரு ஷேப்பா வரணுங்கிறனால நான் இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் மூடி எடுத்திருக்கேங்க. அதுல ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். மீதி மாவை எக்ஸ்ட்ரா மாவு சேர்த்து மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்ப இந்த மாவையும் இதே போலவே உருட்டிக்கலாங்க. வரமாவை டஸ்ட் பண்ணி விட்டுட்டு நல்லா தேய்ச்சிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க ஆயில் தொட்டுக்கலாம். ஆயில் வேண்டாம், நம்ம ஹெல்த்தியா சாப்பிடணும்னா நீங்க இந்த மாதிரி வரமாவை தூவி டஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த மாவையும் நல்லா சப்பாத்தி தேய்ச்சி எடுத்துட்டேங்க. இப்ப இதையும் இப்படி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மாவை ரெடி பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு உங்களுக்கு எப்போ தேவையோ அப்பவே நீங்க சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம். நீங்க ஒரு 2 நாள் வரைக்கும் இந்த மாவை நீங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம். இப்ப நம்ம சப்பாத்தி போட்டுக்கலாங்க. தோசைக்கல் அடுப்புல வச்சிருக்கேன். நல்லா சூடா இருக்கு. மீடியம் ஃப்ளேம்க்கு கொண்டு போயிட்டு சப்பாத்தியை போட்டுக்கலாம். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா சுட்டு எடுத்துக்கலாங்க. நம்ம நார்மலா சுட்டு எடுக்கிற மாதிரி தான். கொஞ்சம் கூட நான் எண்ணெயே சேர்க்கல. நல்லா அழுத்தி அழுத்தி விட்டுக்கலாம். இப்போ பாருங்க, சூப்பரா பொங்கி வருது. நல்லா உப்பலா செம்ம சாஃப்டான சப்பாத்தி சூப்பரா ரெடி ஆகுது பாருங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க நெய்யோ எண்ணெயோ சேர்த்துக்கலாம். குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தா சுட்டு எடுத்ததுக்கு அப்புறமா சர்வ் பண்ணும்போது நெய் போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாவும் டேஸ்டாவும் இருக்குங்க. அவ்வளவுதான், நம்மளோட சூப்பரான சாஃப்டான சப்பாத்தி எண்ணெயே இல்லாம ரெடி ஆயிடுச்சு. நான் வெளியே எடுத்துட்டேன். இப்போ இன்னொரு சப்பாத்தியும் இதே போலவே போட்டு எடுத்துக்கலாம். போட்டுட்டு மெதுவா கை வச்சு இந்த மாதிரி சுத்தி சுத்தி விடுங்க. எல்லா பக்கம் ஈவனா ஹீட் ஸ்ப்ரெட் ஆகட்டும். இதுவும் எவ்வளவு சூப்பரா பொங்கி வருது பாருங்க. நம்ம போடுற ஒவ்வொரு சப்பாத்தியுமே இந்த மாதிரி நல்ல ஃபிளஃபியாவும் நல்ல சாஃப்டாவும் கிடைக்குங்க. அவ்வளவுதான், இந்த சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சுங்க. எடுத்துட்டு ஹாட் பாக்ஸ்ல ஒரு கிளாத் போட்டு சப்பாத்தி எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்கன்னா எவ்வளவு நேரம் ஆனாலும் சப்பாத்தி அப்படியே இருக்கும். நீங்க அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப சாஃப்டா இருக்குங்க. பாருங்க, நான் சப்பாத்தி காமிக்கிறேன் எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு. ரொம்பவே சாஃப்டா ஃபிளஃபியா துளி கூட எண்ணெய் சேர்க்காம இந்த மாதிரி சப்பாத்தியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சப்பாத்தியை பிச்சு காமிக்கிறேன் பாருங்க எவ்வளவு சாஃப்டா வருதுன்னு. கண்டிப்பா இதே போல ஹெல்த்தியான சாஃப்டான சப்பாத்தியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அதிக பொருள் சேர்க்காம வெறும் உப்பு, கோதுமை மாவு, தண்ணி மட்டும்தான் நம்ம சேர்த்திருக்கோம். ரொம்பவே சாஃப்டான சப்பாத்தி
சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.